வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் ஒரு பெரிய கேள்வி எப்போதும் உங்களை தொந்தரவு செய்து கொண்டே இருக்கும். அது என்ன தெரியுமா? நான் ஏன் இவ்வளவு உழைக்கிறேன், ஆனால் ஏன் எனக்கு முன்னேற்றம் மெதுவாகத்தான் வருகிறது என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் கேட்டு அது உங்களை இன்னும் கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கும். என்ன செய்வது என்று தெரியாமல் உங்களையும் சிந்திக்க வைத்து கொண்டே இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்படும். ஆனா ஏன் முன்னேற்றம் மட்டும் மெதுவாக வருகிறது தெரியுமா? இதற்கு காரணம் உங்களுடைய ராசியின் இயல்பு. நீங்கள் எது செய்தாலும் அதில் உடனடியான வெற்றியானது கிடைக்காது. வெற்றி கிடைக்காமல் அது உங்களை இன்னமும் மன வருத்தத்திற்கு ஆளாக்கப்படும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் கடந்த சில வருடங்களாகவே நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்களும் வெற்றிக்காக எவ்வளவோ பாடுபடுவீர்கள். எவ்வளவோ பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் அமைதியாக எதிர்த்து நின்று அதற்கான தீர்வுகளை எல்லாம் சமாளித்துக் கொண்டுதான் இருப்பீர்கள். உங்களாலும் எந்த அளவுக்கு முயற்சி செய்ய முடியுமோ அந்த முயற்சிகளை எல்லாம் நீங்கள் செய்து கொண்டுதான் இருப்பீர்கள். இருந்தாலும் போதுமான வெற்றி உங்களுக்கு கிடைக்காது. இதனால ஒரு மன வேதனைக்கும் மன காயத்திற்கும் நீங்கள் உள்ளாக்கப்படுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். ஆனா இந்த ரிஷபம் ராசியோட தவறுகள் கிடையாது. இது உங்களுடைய இயல்பாக இருக்கும். ஆனா ஒண்ணுங்க, இந்த ரிஷபம் ராசிக்காரங்க ஒரு பூமியோட தத்துவ ராசிக்காரங்க என்று அனைவராலும் அழைக்கப்படும். அதனால நீங்க எதையும் அவசரமாக செய்ய மாட்டீங்க. பொறுமையா தான் பண்ணுவீங்க. இது உங்களுக்கும் தெரியும். யாரும் உங்களை அவசரப்படுத்தினால் கூட நீங்க அதுல நம்பி கால வைக்க மாட்டீங்க. ஒரு முறைக்கு பல முறை அனைவரிடையும் விசாரிப்பீங்க. நீங்களும் பல முறைகள் யோசிப்பீங்க. யோசித்துதான் அதுல நீங்க இறங்கவே செய்வீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர்களாக நீங்க இருப்பீங்க. ஆனாலும் மிகவும் உறுதியாகவும் நிலைத்தன்மையுடனும் செய்யக்கூடிய ஒரு நபராக எப்பொழுதுமே இருப்பீங்க. அந்த ஒரு விஷயத்துல நீங்க இறங்க மாட்டீங்க. இறங்கிட்டீங்க அப்படின்னா அதை முழுமையா முடிக்கணும். எப்படி முடித்தா நமக்கு நன்மைகள் நடக்கும் என்று எல்லாத்தையுமே தெரிந்து வைத்துக்கொண்டு அதன்படி நீங்க அதுல இறங்கக்கூடிய ஒரு முக்கியமான நபராக இருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராகத்தான் நீங்கள் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு வருவீங்க. ஆமாவா இல்லையா அப்படிங்கிறத நிச்சயமாக நீங்கள் கூறியாகணும். இந்த ஒரு தன்மையால உங்களுடைய முயற்சிகளுக்கு உடனடி பலனானது கிடைக்காமல் போயிருக்கும். நீங்கள் விதைத்த விதை மெதுவாக முளைத்து கொண்டிருக்கும். அந்த ஒரு விதையினால் உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறிக்கொண்டும் இருக்கும். ஆனால் இது ஒரு பெரிய மரமாக வளர்வதற்கான சக்தி கொண்டதாக இருக்கும். இதனால் நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய பிரச்சனைகளை நிச்சயமாக கொண்டு வந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் எப்பொழுதும் வீண் போகாது. ஆனால் அது தாமதம் மட்டுமே ஆகும். தாமதங்கள் ஆனாலும் உங்களுக்கான வெற்றி பொறுமையாக கிடைக்கும். அந்த ஒரு வெற்றியை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அது வரைக்கும் உங்களுடைய பொறுமையை நீங்கள் காத்து இருங்கள். நிச்சயமா நீங்க விதைத்த விதை ஒரு மரமாக மாறி அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிச்சயமாக மாற்றி கொடுக்கும். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையுடன் இருப்பதுதான் உங்களுக்கு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த ரிஷபம் ராசிக்காரங்களுக்கு பண விஷயங்களில் தடைகள் ஏற்பட்டதற்கும் காரணங்கள் நிச்சயமாக உண்டு. அது உங்களுடைய கிரகநிலைகள் மட்டும் கிடையாது. சில நேரங்களில் நீங்கள் அதிக நம்பிக்கை வைத்தவர்களும் தான். எத்தனையோ நபர்களை நம்பி நீங்க அதிக நம்பிக்கை வைத்து அவங்களுக்காக அவங்க சொல்லிட்டாங்க, அவங்க சொன்னா எல்லாம் நடக்கும் அப்படின்னு கூறியிருப்பாங்க. அதனால நீங்க அதுல தேவையில்லாத முயற்சிகளை செஞ்சிருப்பீங்க. அதனால சில தோல்விகள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கும். அதனை நினைத்து நீங்கள் இன்னமும் மனம் வருந்துவீங்க. நீங்க ஒருவரை நம்பிட்டீங்கன்னா முழுமையா நம்பி விடுவீங்க. இதுதான் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே. அதனாலதான் ஏமாற்றங்கள் அதிகமா உங்களுக்கு உணரப்படும். இந்த மாற்றங்கள் இந்த ஏமாற்றங்கள் உங்களை உள்ளுக்குள்ள மிகவும் பாதித்து கொண்டிருக்கும். என்ன செய்வது என்று தெரியாமல் உங்களை தேவையில்லாத பிரச்சனைகளுக்கெல்லாம் ஆளாக்கிவிடும். உங்களுடைய பிடிவாதம் கூட சில சமயங்களில் பிரச்சனைகளை அதிகரித்து கொண்டே இருக்கும். நீங்க பிடித்த பிடிவாதங்கள் ஏதாவது ஒரு பிடிவாதத்தை நீங்க பிடித்து விட்டீங்க. இது வாங்கணும், இதுதான் நான் செஞ்சே ஆவேன், என்னுடைய வாழ்க்கையில இது எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு உங்களுடைய பெற்றோர்களிடமோ உங்களுடைய உறவினர்களிடமோ வேலை பார்க்கக்கூடிய இடங்களிலோ எல்லா இடங்களிலும் நீங்க பிடிவாதம் பிடித்தீங்க அப்படின்னா அதுவே உங்களுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகளை தேவையில்லாம அதிகரித்து கொண்டேதாங்க இருக்கும். உங்களுடைய பிடிவாதத்தினால் ஒன்றும் நடக்கப் போவது கிடையாது என்பதை நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டிய இன்னும் அந்த காலமானது வரவில்லை. அதை உணர்ந்து கொண்டால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறிவிடும். உனக்கு பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்களா, உன்னை எங்கேயும் கூட்டு போக மாட்டேன்னு சொல்றாங்களா, அந்த மாதிரி யாராவது கூறினால் உங்களுடைய பெற்றோர்களோ நண்பர்களோ உங்களுக்கு மேல வேலை பார்க்கக்கூடிய நபர்களோ யார் என்ன கூறினாலும் அப்படியா அப்படின்னு நீங்கள் ஒதுங்கி கொள்ளுங்கள். உங்களுக்கு அந்த ஒரு இடத்தில் பிடிக்கவில்லை என்றால் நீங்கள் ஒதுங்கி கொள்ளுங்கள். தேவையில்லாமல் நீங்க பிடிவாதம் பிடித்து உங்களுடைய கௌரவத்தை நீங்க கெடுக்கக்கூடாது. நீங்க எடுத்த முடிவை மாற்ற விரும்ப மாட்டீங்க. அதை தான் செஞ்சே ஆகணும் அப்படின்னு ஒத்த கால்ல நீங்க நிற்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு ராசிக்காரர்களாக இருப்பீர்கள். அது தவறாக இருந்தாலும் அதை ஒப்புக்கொள்ள நீங்க சிரமப்படுவீங்க. மற்றவங்க நீங்க செய்த செயலை தவறு என்று கூறினார்கள் என்றால் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனை நினைத்து நீங்கள் கோவப்பட்டு கொண்டே இருப்பீங்க.
இதுவே ஒரு சில நல்ல வாய்ப்புகளை உங்களுக்கு இழப்பதற்கான ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும். நீங்கள் மனதில் கவலை அதிகமாக வைத்துக் கொள்வது உங்களை மெதுவாக உள்ளிருந்து சோர்வடைய செய்யும். வெளியில அமைதியா இருப்பீங்க, ஆனா உள்ளுக்குள்ள நிறைய நீங்க யோசிப்பீங்க. புதிய மாற்றங்களை ஏற்றுக்கொள்வதற்கும் உங்களுக்கு எளிதானதாக இருக்காது. பழக்கமான விஷயங்களை விடுவது உங்களுக்கு கஷ்டமத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால தான் உங்களுடைய வாழ்க்கையில வந்த சில நல்ல மாற்றங்களையும் நீங்க ஆரம்பத்துல எதிர்த்திருப்பீங்க. இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடந்திருக்கும். உங்களுடைய நண்பர்கள் வட்டத்திலும் மாற்றங்கள் நிச்சயமா ஏற்பட்டிருக்கும். சிலர் விலகியும் இருப்பாங்க, இன்னும் சிலர் துரோகத்தையும் சந்திச்சிருப்பாங்க. நான் நல்லவனா இருந்தேன், ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைகள் என்று உங்களுக்குள்ள நீங்களே கேள்வி கேட்டுக்கொள்வீர்கள். அந்த அளவுக்கு சில பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில வருவதும் போவதுமாகத்தான் நிச்சயமாக இருந்து கொண்டிருக்கும். இதற்கு ஒரு தீர்வு இல்லாமல் நிச்சயமாக போய் கொண்டிருக்கும். நீங்கள் வெளியில் காட்டாத ஒரு கோபம் உங்களுடைய உள்ளுக்குள் அடக்கி வைத்துக் கொண்டிருப்பீங்க. அதை நீங்கள் அடக்கி வைத்திருப்பது உங்களுடைய மன அழுத்தத்தை அதிகரித்து கொண்டே இருக்கும் என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியதில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். சரியாகவும் இருந்தால் நீங்க கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் கேட்க வேண்டும் என்றாலும் நிச்சயமாக கேட்கலாம். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக கிடைக்கும். அது எப்படிப்பட்ட மாற்றமாக இருக்கும் என்று தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாள் இது ஒரு முக்கியமான ஒரு மாற்றத்திற்கான ஒரு நாளாக இருக்கும். இதன் பிறகு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய நிலைமைகள் மெதுவாக மாறி உங்களுடைய வாழ்க்கையவே அது நிச்சயமாக மாற்றிவிடும். வேலை அல்லது தொழிலில் ஒரு முன்னேற்ற வாய்ப்பு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அந்த முன்னேற்ற வாய்ப்பின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக செல்ல ஆரம்பிக்கும். வேலை அல்லது தொழிலில் ஒரு முன்னேற்ற வாய்ப்பு நிச்சயமாக கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையும் நன்றாக உயர ஆரம்பிக்கும். நீங்க இதுவரை செய்த உழைப்புக்கு மதிப்பானது கிடைக்க ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் மதிப்பானது இல்லாமல் இருக்கும் எவ்வளவோ கடின உழைப்பை நீங்கள் போட்டு கொண்டிருந்திருப்பீங்க. அதற்கேற்ற ஒரு மதிப்பும் அதற்கேற்ற ஒரு மாற்றமும் உங்களுக்கு இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் இதற்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்பட்டு அது உங்களுடைய வாழ்க்கையை முழுமையா மாற்றிவிடும். நீண்ட நாட்களாக நீங்க குடும்பத்துல இருந்த ஒரு முக்கியமான பிரச்சனை தீர்ந்து ஒரு அமைதியானது உங்களுக்குள்ள நிலவ ஆரம்பிக்கும். அந்த ஒரு அமைதியால் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். இது உங்களுடைய மனதிற்கு ஒரு பெரிய ஒரு நிம்மதியை கொடுக்கும். அந்த ஒரு நிம்மதியின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறும். இதுவரை உங்களுடைய மனதிற்குள் சொத்து இல்லைன்னா வீடு வாங்கணும் அப்படின்னு நீங்க நினைத்து கொண்டிருப்பீங்க. நினைத்து கொண்டிருந்தாலும் அது உங்களால் வாங்க முடியாது. வாங்குகின்ற அளவுக்கு பணம் இருந்தாலும் அது அந்த ஒரு இடத்தை உங்களுக்கு பிடித்த ஒரு இடத்தையோ பிடித்த ஒரு சொத்தையோ அது தள்ளி போய் கொண்டே இருக்கும். அதற்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். என்ன செய்வது என்று தெரியாம நீங்கள் முழித்து கொண்டே இருப்பீங்க. ஆனா வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு சொத்து வீடும் வாங்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. அதனால உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் நிச்சயமா நடக்கும். நீண்ட நாட்களாக நீங்க நினைத்த ஒரு கனவு நிஜமாவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். இதனால உங்களுடைய உள்ளுக்குள்ள அவ்வளவு சந்தோஷம் நீங்க அடைவீங்க. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் இனிமேல் எடுக்கக்கூடிய முடிவுகள் மிகவும் தெளிவாகவும் சரியாகவும் இருக்கும். இதனால் உங்களுடைய வாழ்க்கை எங்கேயோ போக போகிறது. இதனால் தவறான பழக்கங்களை மட்டும் நீங்கள் நிறுத்தி கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. உங்களுடைய அனுபவம் உங்களை இனிமேல் வழிநடத்த ஆரம்பிக்கும். அந்த அனுபவத்தால் நல்ல நல்ல முயற்சிகளை செய்யுங்கள். அது உங்களுக்கு நல்ல பாடங்களை நிச்சயமாக கற்றுக் கொடுக்கும். பணவரவு மெதுவாக அதிகரிக்க தொடங்கும். நீங்க சேமிக்கக்கூடிய ஒரு நிலைமையும் உங்களுக்கு உருவாகி அது உங்களை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா கொண்டு செல்லும். ஆன்மீக எண்ணங்கள் உங்களுக்குள்ள அதிகரிக்க ஆரம்பிக்கும். நீங்க வேண்டின ஒரு சாமியோ உங்களுடைய குலதெய்வமோ உங்களுக்கு பிடித்த தெய்வம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அவர்களிடம் நீங்க வேண்டிய ஒன்று வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு நிச்சயமாக நிறைவேறிவிடும். நீங்க வேண்டியது கிடைத்ததும் நான் இந்த சாமிகிட்ட போய் வேண்டினேன், அதனால தான் கிடைச்சிருச்சு அப்படின்னு நீங்க நினைத்து உங்களுக்குள்ள ஆன்மீக எண்ணங்கள் நிச்சயமாக அதிகரிக்கும். இதனால எந்த விதமான தவறுகளும் கிடையாது. இந்த ஆன்மீக எண்ணங்களை நீங்கள் தொடர்ந்து பின்பற்றி கொண்டே இருங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகானதாக நிச்சயமாக மாற்றிவிடும். கோவில்களில் தரிசனம் செய்வது, தியானம் போன்றவற்றில் நீங்கள் உங்களுடைய ஈடுபாடானது அதிகரிக்க ஆரம்பிக்கும். இந்த ஈடுபட்டால் உங்களுடைய குடும்பமும் நல்ல ஒரு செழிப்பான ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக வந்துவிடும். நீங்கள் உள்ளார்ந்த ஒரு அமைதியையும் இதனால் அடைய ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும். இதனால் உங்களுடைய மனதில் இருந்த அழுத்தங்கள் குறையும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிரிகள் மெதுவாக விலக ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு எந்த பாதிப்பும் செய்ய முடியாத ஒரு நிலைமைக்கு நீங்கள் உயர்வீங்க. அந்த அளவுக்கு நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். எனவே ரிஷபம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கை மெதுவாக சென்றாலும் அது உறுதியான பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள